மக்களே 43வது எபிசோடுக்குள்ளே போயிடலாம். 10-10 வெர்சஸ் டெமாரி மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 5th மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு. லீ கத்துறான், நீ தான் ஜெயிப்பன்னு. ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க, ஆனால் சண்டை போட மாட்டுக்காங்க. லீயும் மைக்கையும் கத்திக்கிட்டே இருக்காங்க, நறுக்கிட்டே இருக்கானுங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹொக்காகே சொல்றாரு, 10-10 அடிலாம் தூரத்தில் இருந்தால் வேலை பார்க்கும், பக்கத்தில் இருக்காதுன்னு சொல்றாரு. டெமாரி சொல்றா, நான் அடிப்பண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கியான்னு. நான் என்னோட மூவை யூஸ் பண்ணா நீ தோத்துருன்னு சொல்றா. அப்படியான்னு சொல்லிட்டு 10-10 சுரிக்கனை எடுத்து வீசுறா. அது மிஸ் ஆகுது. டெமாரி சொல்றா, உன்னோட ஏம்லாம் என்கிட்ட செல்லாதுன்னு சொல்றா. லீ கத்துறான். மைக்கை சொல்றான், இது வரைக்கும் 10-10 ஏன் மிஸ் ஆனதே இல்லைன்னு. நெஜி சொல்றான், ஆனால் இந்த வாட்டி மிஸ் ஆயிட்டு. மைக்கை இது வரைக்கும் மிஸ் ஆகாது, ஆனால் இந்த வாட்டி மிஸ் ஆக வச்சிருக்கான்னு சொல்றான். சிக்கமாரு சொல்றான், இந்த மேட்சை சாண்ட் வில்லேஜ் தான் ஜெயிப்பாங்கன்னு. எப்படி சொல்றேன் நருட்டோ கேட்கான், மேட்சே ஸ்டார்ட் ஆகலைன்ட்டு. எனக்கு தெரியும் சொல்றான் சிக்கமாரு. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றான். நீ மாதிரி கண்டுபிடிச்சிட்டா, அவளோட ரெக்கையை தொடுதா. 10-10 பார்க்கா, அட இதான் உன்னோட டெக்னிக்கான்னு சொல்லிட்டு ஸ்க்ராலை எடுத்துட்டு சுத்திட்டு ஓடுறா. வெப்பனை வச்சு அடிக்கா, அசால்ட்டா பிளாக் பண்ணி விட்டா. 10-10க்கு ஒன்றுமே புரியலை, இவ எப்படி தடுத்தான்னு. அது அவளோட சீக்ரெட் வெப்பனான்னு. டெமாரி சொல்கிறா, இதில் ஒரு புள்ளி தான் இருக்குது, 3 புள்ளி வரல, நீ தோத்துருவேன்னு சொல்கிறா. லீஸ் கத்துறான். 10-10 கோவப்படாமல் அமைதியாக இருந்து யோசின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும்னு நினைக்க அவா. 10-10 இப்போ 2 ஸ்க்ராலையும் எடுக்கா. மைக்கா நினைக்கான், இவ ஆல்ரெடி இந்த ஜுட்ஸை யூஸ் பண்ணிட்டான்ட்டு. நருட்டோ பார்த்துட்டே இருக்கான். 10-10 சடனாக தரையை 2 ஸ்க்ராலையும் வைக்கா. ரைசிங் ட்வின் டிராகன் சொல்றா. பார்த்தா 2 டிராகன் ஸ்க்ரால்ல இருந்து வருது. இப்போ நிறைய வெப்பனை கொண்டு அடிக்கா, வீசிக்கிட்டே இருக்கா. அவ இப்போ 2 ஸ்டார் வர வைக்கா, அதை வச்சு ஒரே வீசுதா. அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. 10-10 சொல்றா, இன்னும் ஆட்டம் முடியலன்னு சொல்ல பார்த்தா சக்கரா வச்சு எல்லா வெப்பனையும் தூக்குறா. திரும்பியும் வீசுறா. பார்த்தா அவன் 3 ஸ்டார் ஓப்பன் பண்ணிட்டா. அதை வச்சு அடிக்கடி அடிக்கா. சடனா சிரிக்கா, எல்லா அடியும் பிளாக் பண்ணிவிட்டா. டெமாரி சடனா மறைதா. 10-10 அவளை தேடுறா, இது எங்கடா போனான்ட்டு. பார்த்தா பின்னாடி பறந்து வரா. 10-10க்கு என்ன பண்ணணும்னே தெரியல. உன்னோட கதையை நான் முடிக்க போறேன் டெமாரி சொல்ல, வின் சைக்கிக் ஜுட்ஸ்னு போடுறா. அது காத்த சுழல் மாதிரி மாத்துது. அது 10-10 நோக்கி தான் வருது. அவளை சுத்தி தூக்குது, உள்ள வச்சு வெட்டுது. அவளுக்கு ரத்த காயமாகுது. நெஜி சொல்றான், 10-10 இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அவ்வளவுதான் மேட்ச்னு சொல்றான். பார்த்தா 10-10 மேல இருந்து வெளியே வந்து உள்ள பாக்கா. டெமாரி ரெக்கையால பிடிக்க அவளை. நருட்டோ என்னடா இதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். டெமாரி சொல்றா, மேட்ச் போரா தான் போய்கிட்டு இருக்குன்ட்டு. மைக்கை சொல்றான், அவ எல்லா வெப்பனையும் அடியும் பிளாக் பண்ணிட்டா. சோஜி சொல்றான், சிக்கமாரு சொன்னதான் நடக்க போகுதுன்னு சொல்றான். கான்ட்ரா சொல்றான், இது முதல்ல தெரிஞ்சதுதான். ஹொக்காகே நினைக்காரு, சாண்ட் வில்லேஜ்காரங்க ரொம்ப பயங்கரமா இருக்காங்கன்ட்டு. சென்சே டெமாரியை வின்னர் அறிவிக்க 10-10 தூக்கி வீசுறா. சடனா லீ வந்து கேட்ச் பிடிக்கான் அவளை. லீ சொல்றான், மேட்சே முடிஞ்ச பிறகு ஏன் இப்படிலாம் பண்றேன்னு கேட்கான். டெமாரி சொல்றா, அந்த குப்பையை தூக்கிட்டு போன சொல்றா லீயை பார்த்து. லீ டென்ஷன் ஆகுதான். லீவ் ஹரிக்கேன் போட வரான். நெஜி நிறுத்துன்னு சொல்றான். கேட்காம அடிக்க போக அவ சடனா பிளாக் பண்றான். மேட்ச் இப்போ மைக்கை வந்துட்டான், நிறுத்துன்னு சொல்றான். காரா அங்கிருந்து பேச ஆரம்பிச்சான். டெமாரி மேட்ச்ல தான் வின் பண்ணிட்டா, வெளியவான்னு சொல்றான். அந்த வேஸ்டான குரூப்ல பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்றான். சடனா மைக்கை சிரிக்கான். மைக்கை சொல்றான், சாண்ட் வில்லேஜ் ஒன்ன புரிஞ்சுக்கணும்ட்டு. லீயை நீங்க அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு சொல்றான். அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு மேட்ச்ல தெரியும் சொல்றான். கீபா சொல்றான், சாண்ட் வில்லேஜ்காரங்க கூட சண்டை வரக்கூடாதுன்னு. ஹினாட்டா சொல்றா, அவங்க எல்லாரும் சூப்பர்னு சொல்றா. அக்கமாரி இன்னும் காராவை பார்த்து பயந்துட்டு தான் இருக்கு. சக்குரா சடனா வாரா. நருட்டோ கேட்கான், உனக்கு இப்ப பரவாயில்லையான்னு. சக்குரா சொல்றா, நீ கவனமா இருக்கணும், நீ இதை தோத்திட்டீங்கன்னா சாஸ்கி முன்னாடி எப்படி முடிவு பண்ணி கேட்கா. தேங்க்ஸ்னு சொல்றா. அடுத்து சக்குரா, நீ சொன்னனால தான் நான் ஈனோவை கண்ட்ரோல் பண்ண விடல, அதுல இருந்து வெளியே வந்தேன்னு சொல்றா. பரவாயில்ல நருட்டோ சொல்றான். நருட்டோவும் லீயும் கத்துறாங்க, அடுத்த மேட்ச் எனக்கு தான். பார்த்தா சிக்கமாரு வெர்சஸ் ஸ்கின் மேட்ச் வருது. சிக்கமாரு எப்பவுமே சோம்பேறியா தான் இருப்பான், அங்கேயும் வந்து சோம்பேறியா தான் நிக்கான். ஈனோ கத்துறா, சிக்கமாரு எனக்கு எல்லாம் தெரியும், பாத்துக்கிறேன் சிக்கமாரிங்கிறது சொல்ல ஈனோ கத்திக்கிட்டே இருக்கா. சவுண்ட் வில்லேஜ்காரன் சொல்லி அனுப்புறான், அவன் ஷேடோவால தான் ஃபைட் பண்ணுவான், பாத்து இருன்னு. சரி நான் பாத்துக்கிறதுன்னு அவா போறா. ஈனோ என்ன கத்திக்கிட்டே தான் இருக்கா சிக்கமாருன்னு. சிக்கமாரு நினைக்கான், ஒரு பொண்ணு கூட நமக்கு சண்டை. சிக்கமாரி யோசிக்கான், அவங்க டீம்ல எல்லா டெக்னிக்கையும் நான் பார்த்தேன், ஆனா இவளோட டெக்னிக்கை மட்டும் நான் பார்க்கலன்னு சொல்றான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சடனா ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸ் போட போறான். பார்த்தா அவ பிளாக் பண்ணிட்டான். அவ ஊசியை கொண்டு எரியுதா, அதுல மணியா இருக்கு, அதை பிளாக் பண்ணி விடுறான். ஸ்கின் எப்படி அடிக்க போறான்னு சிக்கமாரு சொல்றான், நீ இப்படி தான் அட்டாக் பண்ண போறான்ட்டு. ரொம்ப பேசுறேன்னு சொல்லிட்டு எரியுறா, பிளாக் பண்றான். பார்த்தா ஊசியில மணி ஆடுது. என்னது பின்னாடி பார்க்கான், மணி இல்லாத ஊசியை கொண்டு எரியுதா, அவன் அடிக்கவும் செய்தான். அவன் அதை புடிங்கி போடுறான். பார்த்தா மணி திரும்பி ஆடுது. சிக்கமாருக்கு அப்படியே தலை ஃபுல்லா கிறக்குது. அந்த பெல் சாதாரண பெல் இல்லன்னு சொல்றா, அது ஒரு வைப்ரேஷன் பெல். அது உன் காதுல படப்பட நீ மயக்க வந்துட்டே இருக்குன்னு சொல்றான். பார்த்தா அவனுக்கு நிறைய பேர் நிக்க மாதிரி தெரியுறாங்க. உன்னோட ஷேடோலாம் இனிமேல் என்கிட்ட வேலை காட்டாதுன்னு சொல்றா. ஊசியை கொண்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கா, அடி வாங்குறான். உன் கதையை முடிக்க போறேன்னு கிங் சொல்றா. பார்த்தா சடனா அவளை நகர போட முடியல. எனக்கு என்னாச்சுன்னு கேட்கா. என்னோட ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டுன்னு சொல்றான். பார்த்தா அவ சக்கரா த்ரெட்ல முடியாம ஷேடோ வர வச்சிருக்கான். அதை வச்சு அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டான். அவளால நகர கூட முடியல. அவ்வளவுதான் உன்னோட கதைன்னு சொல்றான். அவ சொல்றா, இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றா. நான் என்ன பண்றேனோ அதை தான் நீயும் பண்ணுவ, அதனால இது ஒரு வேஸ்ட் ஜுட்ஸ்னு சொல்றா. டக்குனு சுரிக்க அவன் வந்து எடுக்கான். அவளும் அதே மாதிரி எடுக்கா. நான் எரிஞ்சோம்னா நீயும் எரிவன்னு சொல்றா. பார்த்தா எரிஞ்சிட்டான். சிக்கமார் சடனா பின்னாடி குனிதான். அதே மாதிரி அவளும் குனிதா, சிரிச்சுக்கிட்டே போறா. டக்குனு செவத்துல மண்டை அடிக்கி அவ சாஞ்சிட்டா. சிக்கமார் சொல்றான், அதான் முதல்ல சொன்னேன், ஒரு ஷினோபி இடத்த நோட் பண்ணணும், நான் உன்னை பிளான் பண்ணி தான் பின்னாடி அடிக்க வச்சேன்னு சொல்றான். சிக்கமார் வின்னர்னு சொல்லி அறிவிக்காங்க. ஈனோ கத்துறா சிக்கமாரு. நருட்டோ சொல்றான், எப்பவுமே சோம்பேறியா தான் இருக்கான், ஆனா மாசா வின் பண்ணிட்டான்னு. கீபா சொல்றான், இன்னும் 8 பிளேயர் மட்டும்தான் இருக்காங்கன்னு. காராக்கு நெஜி கூட சண்டை போடணும்னு ஆசை. அப்புறம் நெஜி ஹினாட்டாவே பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆனால் அவள் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கா. கடைசியில் நம்ம மேட்ச் வந்துட்டு நருட்டோ வெர்சஸ் கீபான்னு வருது. கீபா சொல்கிறான், நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம் அக்கமாருன்னு சொல்கிறான். லீ வருத்தப்படுறான். நம்ம மேட்ச் எப்போ வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். கக்காஷி லீயை பார்த்து நினைக்கான், இவனை